ஆதிரை தமிழ் சேனலில் டிஎன்பிசிக்கான வினாக்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். அடுத்தது ரெண்டாவது கேள்வி, பரிபாடலில் உள்ள மொத்த பாடல்கள் 70 பாடல்கள். அடுத்தது 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். அடுத்தது 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்த அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள். அடுத்தது அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். அடுத்த கேள்வி, வானத்து இசை என்று குறிக்கப்படுவது பேரொளி. ஏழாவது கேள்வி பாருங்கள், ஐம்பூதங்களுள் முதல் போதம் என்று கீரந்தையார் குறிப்பிடுவது வானம். ஐம்பூதங்களுள் முதல் போதம் என்று கீரந்தையார் குறிப்பிடுவது வானம். அடுத்தது பாருங்கள், ஊழி என்பதன் பொருள். அடுத்த கேள்வி, ஊழி என்பதன் பொருள் யுகம். அடுத்து பரிபாடலில் இன்று கிடைத்துள்ள பாடல்கள் 24. மூணாவது கேள்வி, திருமால் பற்றிய பாடலின் 2வது பாடலை எழுதியவர் கீரந்தையார். நாலாவது கேள்வி, நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. ஐந்தாவது கேள்வி, தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறும் நூல் கொன்றை வேந்தன். அடுத்த கேள்வி, அமெரிக்காவில் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் தமிழ்ச் சங்கம் எது அப்படின்னா மினசோட்டா தமிழ்ச்சங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.